மஞ்சட்டிக்கு இந்த ஆப்பதாயம் நல்லா தோதா இருக்கும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அரை வேக்காட்டுலாம் அதுதான் நல்லது. கஞ்சி பழைய கஞ்சி இன்னைக்கு. பழைய கஞ்சா? பழைய கஞ்சியும் பாவக்காவும். பாவக்காவுமா? பாவக்காய் வந்து கடையில் வாங்கினது கிடையாது, நம்ம தோட்டத்தில் பின்னாடி செடி கிடக்கு, அங்கே பறிச்சது காலையில். கஞ்சிக்கு வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக செஞ்சு கொடுக்கக்கூடியதில்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சமானன்னா இது? நமக்கு பாவக்காய் தான். பாவக்காய் அதலக்காய் பிடிக்கும். நிறையா ஊரில் அதலக்காய் வந்து கிடைக்காது, நம்ம மாவட்டத்தில் தான் நிறைய கிடைக்கக்கூடிய காய் வந்து அதலக்காய். அதலக்காவும் பாவக்காவும் தான். நான் தான் போட்டிருக்கல, நல்லா குழச்சி அடிக்கலாம், வெங்காயத்தை கடிச்சு. வெங்காயமும் இப்போ நல்லா பாவக்காவும். ஆமாம், சும்மா பிரின்னு பிரித்து எடுக்கலாம். அப்படியே சாப்பிடு, இப்படி அடித்து வெங்காயம் ஆல்ரெடி உள்ளே ஒரு வெங்காயம் போயிடுச்சு, அதனால வெங்காயத்தை காமிக்கிறேன். ஆமாம், நம்ம வீட்டில் பச்சை மிளகா கிடையாது, செடியில் தான் பிடுங்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகா கடிச்சு பிடிச்சி அடிச்சு நொறுக்கி தெளிடலாம். இப்போ பாவக்காவுக்கும் கஞ்சிக்கும் படு பயங்கரமாக இருக்கும். இப்போ பாருங்க எப்படி போகுதுன்னு மட்டும். அந்த பூனைக்கு ஏதாவது கஞ்சி தெரியுமா? காலி ஆயிரும், வெறுவாயில கூட அடிக்கலாம் பாவக்காய. பாவக்காய் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அதெல்லாம் பாவக்காய் எனக்குன்னு இல்லை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாவக்காய்னாலும் சின்ன பிள்ளை கொடுத்தா கூட சாப்பிடுங்க இந்த மாவட்டத்தில். ஊர் ஆட்டேன். அடி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா காலையிலேருந்து கிடந்த வெயிலுக்கு கிடந்ததுக்கு நல்ல தண்ணி, கஞ்சி நல்ல கஞ்சி. சென்னையெல்லாம் 500 ரூபா.